டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் இனி சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பால் பறக்க முடியாது. சவுதி இளவரசர் தடை. அமெரிக்காவினுடைய சவுதி அரேபியாவில் இருக்கின்ற படை முகாம்கள் எதையும் இனிமேல் ஈரானுக்கு எதிரான போருக்கு பயன்படுத்த முடியாது. சவுதி இளவரசர் தடை. அமெரிக்காவிற்கும் சவுதிக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற பிளவு மத்திய கிழக்கில் அமெரிக்கா போரை நடத்த முடியாத நிலையை உருவாக்கி இருக்கின்றது. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று கூறப்படுகின்ற ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்க அதிபர் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கான முக்கியமான காரணம் சவுதி அரேபியாவினுடைய தளங்கள் மூடப்பட்டதே என்று தெரிவிக்கப்படுகின்றது. NBC செய்தி ஸ்தாபனத்தில் இது வெளியாகி இருக்கின்றது. மேலும் கட்டாரும் அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையே இப்பொழுது எடுத்திருக்கின்றது. இது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. ஒபெக் நிறுவனத்தில் இருந்து அரபு எமிரேட்ஸை வெளியேற்றியதன் மூலமாக இஸ்ரேல், அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா ஆகிய புதிய கூட்டணி உருவாகும் என்ற அறிவிப்பிற்கு பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற புதிய வெடிப்பு இதுவாகும். சவுதி அரேபியாவினுடைய உதவி இல்லாமல் மத்திய கிழக்கில் அமெரிக்காவினால் ஒரு போரை நடத்த முடியாது. இந்த நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தை ஒன்றை அவசரமாக முன்னெடுத்திருப்பது ஈரானுடைய பலவீனம் என்பதை விட அமெரிக்காவினுடைய இயலாமையும் முட்டுக்கட்டையான நிலைமையும் என்று அடையாளப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றது. கடந்த 12 மணி நேரங்களில் ஏற்பட்டிருக்கின்ற மத்திய கிழக்கு போர்க்களமானது நாம் முன்னர் நினைத்திராத உலகத்தின் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற மிக மிக முக்கியமான திருப்பமாக இருக்கின்றது. ஆனால் உடனடியாக குண்டு வீசுகின்ற பொழுது அதுதான் போர் என்று நினைக்கின்ற நினைப்பில் இருந்து நாம் மாறுபட்டு சிந்திக்க வேண்டிய ஓர் இடத்தை நோக்கி, விவகாரம் ஆபத்தான ஓர் இடம் நோக்கி நகர்ந்திருக்கின்றது. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடைய கோபத்திற்கு காரணங்கள் பல. முதலாவது பெரும் கோபம் மத்திய கிழக்கில் தன்னுடைய நேரடி எதிரியாக இருந்த ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கும் ஈரான் மீதான அத்தனை படை நடவடிக்கைகள், பேச்சுவார்த்தைகள் என்று முடிவுகளை எடுக்கும் பொழுதெல்லாம் சவுதி அரேபியாவை மதிக்காமல் தானாகவே அமெரிக்கா முடிவுகளை எடுத்தது. இது சவுதிக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறியது. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற அரச குடும்பமும் அவர்களுக்கு வேண்டியவர்களும் உங்களுக்கு தெரியாமலே அமெரிக்கா இதை செய்கின்றது என்றால் அது எப்படி சரியாகும் என்ற கேள்விக்கு சவுதி இளவரசரினால் பதில் கொடுக்க முடியாமல் போயிருக்கின்றது என்பது இதற்கான முதல் விளக்கமாகும். சவுதி அரேபியாவிடம் இருந்து எவ்வளவு பணத்தை அதிகமாக வாங்க முடியுமோ அவ்வளவு பணத்தை ஆயுத விற்பனைக்காக டொனால்ட் ட்ரம்ப் வாங்கிய பொழுது ஈரான் அதை வன்மையாக கண்டித்ததும் மத்திய கிழக்கினுடைய பணம் தேவையில்லாமல் அமெரிக்காவிற்கு போகின்றது என்று சவுதி மீது குறை கூறியதும் முன்னர் நடைபெற்ற சம்பவங்கள். இப்பொழுது பணத்தை எல்லாம் வாங்கிய பின்னர் வேண்டாம் என்று கூறுகின்ற இந்த நிலை சவுதி அரேபியாவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பிராந்திய நாடுகளுக்கு நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் என்று கூறினாலும் சவுதி அரேபியா பகிரங்கமாக தமக்கு அறிவிக்கப்படவில்லை என்று கூறியிருக்கின்றது. இது தொடர்பாக சவுதி இளவரசருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையே நடைபெற்ற தொலைபேசி வழியிலான பேச்சுவார்த்தை முறிவடைந்து சமரசம் இல்லாமல் போயிருப்பதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. அதை தொடர்ந்து சவுதி அரேபியா இந்த இறுக்கமான முடிவை எடுத்திருக்கின்றது. இது அமெரிக்காவினுடைய வளைகுடாவில் மிகப்பெரிய நட்பு நாடு ஒன்றினுடைய நட்பை இழப்பது போன்ற ஆபத்தான நிலையாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்பதை நிறுத்துவதற்கு ஈரானுடனான பேச்சுவார்த்தை காரணம் அல்ல, சவுதி அரேபியா பின்வாங்கி இருப்பதுதான் முக்கியமான காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியா இதை செய்திருப்பதானது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று கூறப்படுகின்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைக்கு விழுந்திருக்கின்ற பெரிய அடியாகவும் இது இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் கொடியுடன் வந்த கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய FA-18 சூப்பர் கார்னெட் என்கின்ற விமானம் ஈரானுடைய கொடியுடன் வந்து ஈரான் துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பலை பல தடவைகள் தடுத்ததாக
இருப்பதாகவும் அது கேட்காத காரணத்தினால் அதனுடைய பின்னணியத்தில் இருக்கின்ற சுக்கான் பகுதியை தாக்கி விமானம் உடைத்ததை தொடர்ந்து கப்பல் இயங்க முடியாத நிலை வந்திருக்கின்றது. கப்பலை மூழ்கடிக்காமல் அமெரிக்கா இந்த வேலையை செய்திருக்கின்றது. காலை முறிக்கும் ஒரு செயலாக இது இருக்கின்றது. இதை எப்படி ஈரான் பார்க்க போகின்றது என்பது தெரியவில்லை. ஆனால் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஒரு விரைவான முடிவிற்கு நீங்கள் வர வேண்டும், வராவிட்டால் இது போன்ற செயல்கள் தொடரும் என்று ஒருபுறம் தாக்குதலும் மறுபுறம் பேச்சுமாக இரண்டையும் ஒரே நேரத்தில் கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றது. இதனால் ஈரான் தொடர்ந்து தான் என்ன செய்வது என்று தெரியாமல் அமெரிக்காவினுடைய 14 அம்ச தீர்வு திட்டத்தை பரிசீலிக்கிறேன் என்று கூறியிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேரங்களுக்கு உள்ளாக நமது 14 அம்ச தீர்வு திட்டத்திற்கு இணக்கமா இல்லையா என்பதை ஈரான் கூறிவிட வேண்டும். அப்படி கூறுவீர்களாக இருந்தால் ஒரு வார காலத்தில் ஏனைய விடயங்களை பேசி முடித்து விடலாம் என்று கூறியிருக்கின்றார். எனவே 48 மணி நேரங்களுக்குள் பேசி ஒரு வாரத்தில் திருமணத்தை நடத்தியது போன்ற ஓர் அவசர கல்யாணத்தை நடத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி எடுத்திருக்கின்றார். ஏனென்றால் அடுத்த வாரம் அவர் சீனாவிற்கு செல்லுகின்ற பொழுது இந்த தலைவலியை தூக்கி கொண்டு அங்கே செல்ல முடியாது என்பதனால் தன்னுடைய பயணத்திற்காக வேண்டி இந்த பிரச்சனையை அவர் விரைவாக முடியுங்கள் என்று கூறுகின்றார். ஆனால் ஈரானை பொறுத்த வரையில் உடனடியாக முடிவை எடுக்க முடியாது என்று அமெரிக்காவில் இருப்பவர்கள் கருதுகின்றார்கள். ஏனென்றால் ஈரானுடைய தலைமைக்கு உள்ளே கடும்போக்காளர்கள் மென்போக்காளர்கள் என்று 2 பிரிவுகள் காணப்படுகின்றது. ஒரு வார காலத்தில் இந்த 2 தரப்பும் பேசி இந்த அளவு தூரம் விட்டு கொடுக்கலாம் என்ற இடத்திற்கு வருவதற்கு அவர்களுக்கு கால அவகாசம் போதாது என்றும் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்பும் காலத்தை கைவிட்டு விட்டார். அவருக்கும் காலம் போதாமல் தான் இருக்கின்றது. கடந்த 12 மணி நேரத்தில் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பேகர் கலிபாவினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்கா தாக்குதலை நடத்தலாம், மக்கள் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்கள் என்று அறிவித்திருக்கின்றார். இதனுடைய கருத்து அமெரிக்காவினுடைய தீர்வு திட்டத்தை ஈரான் நிராகரிக்க போகின்றது என்பதுதான். ஈரானுக்கு வாய்ப்பான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா அமெரிக்காவை கைவெட்டி இருப்பதானது அமெரிக்க அணியில் ஏற்பட்டிருக்கின்ற பலவீனமாக ஈரான் கருதுவதற்கு இடம் இருக்கின்றது. இதனால் அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளை நிராகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாறாக அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளினால் ஈரான் பெரும் பிரச்சனையில் சிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டிற்கும் இடையிலான ஒரு தீர்வை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. ஆனால் ஈரான் விட்டு கொடுக்க தயாரில்லை என்பது முகமது பாகர் கலிபாவினுடைய சில மணி நேரங்களுக்கு முந்தைய அறிக்கையாக இருக்கின்றது. ஆனால் ஃபாக்ஸ் நியூஸில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் தான் கொடுத்த காலக்கெடு மிக முக்கியம் என்று கூறியிருக்கின்றார். ஃபாக்ஸ் நியூஸினுடைய பிரதான செய்தியாளர் ஃபிரார் பேயர் கூறுகின்ற பொழுது முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் அதீதமாக பேசி குறைவாக செய்பவர். இந்த தடவை அவர் பேசுவதும் செயலும் ஒன்றாக இருப்பதை தம்மால் காண முடிகின்றது என்று கூறுகின்றார். அமெரிக்காவினுடைய கணிப்பு சரியா, ஈரானுடைய கணிப்பு சரியா? இதற்கு இடையில் பிரான்சினுடைய போர்க்கப்பல் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் அங்கு சென்று என்ன செய்ய போகின்றார்கள்? இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மத்திய கிழக்கு சூறாவளி ஒரு சூழ் கொண்ட மேகமாக சுழல ஆரம்பித்திருக்கின்றது. இது அமைதி வழியில் சுழலுமா இல்லை போர் வழியில் சுழலுமா என்றால் இப்போதைய கள நிலவரங்கள் அமைதி வழியில் சுழல வேண்டும் என்று கருதுவதற்கான வாய்ப்பு எங்குமே இல்லாமல் இருக்கின்றது. ஒரு போரின் வழியில் சென்றால் நமக்கே வெற்றி கிடைக்கும் என்று கருதக்கூடிய வாய்ப்பு சகல தளங்களிலும் காணப்படுகின்றது. இந்த குழம்பிய குட்டைக்குள் பாய்ந்தால் மீன் பிடிக்கலாம் என்று பிரான்சும் பிரிட்டனும் இந்த குளத்திற்குள் பாய்வதற்கும் தயாராகி விட்டன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மிக முக்கியமான தருணம். ஒவ்வொரு நிமிடமும் காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. உங்களுக்காக செய்திகளை சூடாக தருவது மட்டும் அல்ல, சுவாரஸ்யமாக தருவதற்காகவும் அதற்கான தமிழ் பழமொழிகளை இணைத்து அதற்கான வண்ணப்படங்களை உருவாக்கி அதற்கான ட்ரெய்லரை உருவாக்கி புதுமையாக உங்களுக்கான சேவையில் வழங்கி கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எம்மை இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகை கூற்று அல்ல. உங்கள் அனைவருக்கும் மகத்தான பாராட்டுக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை. வணக்கம் உறவுகளே.